இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு கங்கங்கீரை பொரியல், அதாவது வாட்டர் ஸ்பினச் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தமிழில் வந்து கங்கு கீரை அப்படி இல்லைன்னா கங்கங்கீரை அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப, அதாவது தண்ணி சத்து அதிகம் நிறைந்த ஒரு கீரை. இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெரிய தண்டாக இருந்ததுன்னா, கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அது வரை கட் பண்ணி தூர போட்டுருங்க. அப்புறம் இளந்தண்டு எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 2-3 பச்சை மிளகாவை இப்படி கீரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வத்தல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு அரைச்சில் தேங்காய் எடுத்து நல்லா நீங்கள் வந்து துருவியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் வந்து ஒரு கட்டு கீரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் நான் ஆயில் ஊற்றிருக்கிறேன். கடுகு சீரகம் போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இதில் வத்தல் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த கீரை பொரியல் வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நம்ம இதில் அதாவது பளபளப்பாக ஆகும்ல, அந்த ஸ்டேஜ் வரை வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுடலாம். இந்த கீரை வந்து ரியலி, இந்த கீரை பார்த்தாலே எங்கள் அம்மா ஞாபகம் வருது. எங்கள் அம்மா வந்து வயலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாமே இந்த கீரை எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மண் சட்டியில் இந்த கீரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக மணமாக இருக்கும். இதில் ஆக்சுவலி தேங்காவே போட வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். அதாவது இப்படியே வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகமே போதும். இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த கீரையை வந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நான் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து நீங்கள் துருவியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன், வெறும் தேங்காய். அவ்வளோதான். தேங்காவை போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 நிமிஷம் அல்லது 1 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிட்டு அவ்வளோதான், கேஸை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்பொழுது சுவையான வாட்டர் ஸ்பினச் பொரியல், அப்படி இல்லைன்னா கங்கங்கீரை பொரியல் ஆர் கங்கு கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு. இந்த கீரையோட நேம் உங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.